ஸோ இன்றைக்கி தெலுங்கு வருஷ பிறப்பு. இன்றைக்கி ஹாலிடே தான். காலைல சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன்னா, வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க லேட்டாக டெய்லி சீக்கிரம் எந்திரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டு காலையில் அந்த சூப்பரான ஃபில்டர் காஃபி குடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நாள் நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வரப்பவே முக்கியமாக வீட்டில் 2 பொருள் இல்லை. ஒன்று பார்த்திங்கன்னா தேங்காவும் கருவேப்பிலையும் இல்லை. கருவேப்பிலை இப்போ ரொம்ப ரேட் அதிகமாகிடுச்சு. அப்புறம் வரப்பவே பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எப்போயாவது லீவில் நியூஸ் பேப்பர் படிப்பேன். பாருங்கள், இவ்வளோ கருவேப்பிலையும் 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ எங்கள் பழைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மரமே இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் காசு கொடுத்து கருவேப்பிலை வாங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு தேங்காய், அப்புறம் இந்த உரத்தயிர் விற்றுச்சு. ஸோ அதுவும் உர ஊற்றுறதுக்கு ஒரு குட்டி பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மார்னிங் போச்சு. ஸோ ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் மார்னிங் கொழுக்கட்டை செய்யணும், உப்பு கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருந்தோம். என்னுடைய ஃபேவரட் அதுதான். பசங்களுக்கு அது பெருசாக விரும்ப மாட்டாங்க. பட் ஆனால் அந்த இனிப்பு கொழுக்கட்டை வேணும்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு இனிப்பு கொழுக்கட்டையும், ஸோ எங்களுக்கு உப்பு கொழுக்கட்டையும் இன்றைக்கி செய்கிறதா சொல்லி நேற்று அரிசிலாம் ஊற வச்சு காலையில் ஒய்ஃப் பண்ணிகிட்ருந்தாங்க. எனக்கு எப்படா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, எப்படா அதை சாப்பிடுவோன்ட்டு. சின்ன வயசுலலாம் இது அம்மா செஞ்சு கொடுக்குறப்ப பெருசாக நம்ம ஈடுபாடு காமிக்க மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம பெரியவங்களானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிக்காத விஷயங்கள் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 90s கிட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா இதை மெமரி மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இந்த கொழுக்கட்டையே பார்த்திங்கன்னா சாட்டர்டேஸில் செய்வாங்க, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்வாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த கொழுக்கட்டை பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.